கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும்? ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம்? எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக, அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். எனக்கு பிறவி வேண்டாம் அப்படின்னு சொல்ற அதிகாரம் யாருக்குமே இல்லை. அதெல்லாம் சும்மா நீ இல்லாத கூத்தெல்லாம் ஆடி, இல்லாத அசிங்கத்தெல்லாம் பண்ணி, எல்லாத்தையும் பண்ணிட்டு எனக்கு பரிசு கொடு முடியாது. ஓட்டப்பந்தயத்திலேயே நான் கலந்துக்க மாட்டேன். எனக்கு வானா அப்படிலாம் போக முடியாது. கஷ்டம். எனக்கு பிறவி வானா நீங்க சொல்லி அப்படிலாம் பிறவி இல்லாமலாம் ஆக முடியாது. அப்படி யாரோ ஒருத்தர் உங்களுக்கு வரம் தர நீ பிறவி இல்லாம ஆகுதுன்னா, நிறைய கதைகள்லாம் இது, வெளிநாட்டு கதைகள்லாம். ஒரு 500-600 பேரை மொத்தமா சேர்ந்து அப்படியே மத போதனை செஞ்சு இந்த உலகமே வேஸ்ட் வாங்கட்டு அடிச்ச கதைகள்லாம் இருக்குது. சுடுகாட்டில் புதைச்ச கதைகள்லாம் இருக்குது. பேசி கன்வின்ஸ் பண்ணி தற்கொலை பண்ண முயற்சிகள்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவர் போய் இது மாதிரி எல்லாரும் தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு தூண்டுறீங்களே, நீங்க ஏன் தற்கொலை பண்ணலன்னு கேட்டா, அவங்களுக்கெல்லாம் உதவணுமேனு உயிராகிறார் ஒருத்தர். இந்த மாதிரி கதைகள்லாம் நிறைய இருக்குது. நான் அந்த ஆள் இல்லை. நீங்க போய் கடவுள்கிட்ட போய் நேரம் வேண்டி, இறைவா எனக்கு பிறவி எல்லாம் வேணும் வச்சிருக்கா, அது ஏதோ துக்கத்துல கஷ்டத்துல சொல்றீங்க. பிறவி முடிகிற எவனுமே பிறவி முடியுதுன்னு சொல்லக்கூட மாட்டான், முடியணும் சொல்ல மாட்டான். அவன் ஆனந்தமா கொண்டாட்டமா மகிழ்ச்சியா இருப்பான். எப்பவுமே பாட்டு பண்ண சின்ன இந்த மூலம் உற்சாகமான ஒரு கட்டத்துல போய் தான் நிறுத்துவாங்க. ஸ்டாப். ஒரு விளக்கு அணைய போகுதுன்னு சொன்னா செம்ம பக்காவா எரியும். ஏன்னா சவுடு பரவுதல், அந்த எண்ணெயில தண்ணி தீ வழியா வந்துன்னே இருக்கும். கடைசியா வரும்போது மொத்த எண்ணெய் உறிஞ்சி எரியும். இதெல்லாம் அதுதான் தீபம்லாம் வச்சு காமிச்சாங்க. ஒருத்தன் பிறவி முடிகிறான்னா கொண்டாட்டமா இருக்கு. உனக்கு பிறவி முடியணும்னு கடவுள் கிட்ட வேண்ட முடியுதுறான்னா, என்னுடைய காலடியே கதின்னு இருக்கலாம். நீங்க அதிசுத்த செய்யலாம் பேசுறேன். நான் ஒருத்தர் அடிமையாக்கிறதுக்கு பேசுறேன்னு நினைச்சு போறீங்க. இது ஒரு சந்தர்ப்பம். ஒரு மனுஷன் இது மாதிரி கடவுள் புரிஞ்சுக்கிறான், பேசுறான், நானும் புரிஞ்சுக்க முடியும்னு சொல்றேன்னா, தம்முன்னு பயிற்சி பண்ணின்னு கடவுள் புரிஞ்சுக்கிறது மட்டும்தான் பார்க்கணும். அப்படி பண்ணிட்டீங்கன்னாவே நீங்க அது தானே வரும். நீங்க அதை பத்தி அக்கறை எடுத்துக்க வேண்டியது இல்லை. சாப்பிட்டே இருந்தா பசியா இருக்கணும், சாப்பிட்டே இருந்தா வளர்ந்துருவோம், சாப்பிட்டே இருந்தா எது ஆகுதோ அதெல்லாம் ஆகும். அந்த மாதிரி நீங்க இறைவனை நினைச்சுன்னு இருந்தா அவனே போப்பான். இது மாதிரி இவன் விட்டா இன்னும் விளையாண்டுதான் இருப்பான், இவனுக்கு பெரிய இதோட கொடுக்க கூடாதுன்னு அவனே நிறுத்திப்பான். அவனுக்கு அவமானமா ஆயிடும், ஐயோ அப்படின்ட்டு. அப்போ அவனை அசிங்கப்படுத்துற அளவுக்கு நீங்க வாழணும். அவன் அசிங்கப்பட மாட்டான், கொண்டாட்டப்படுவான். கொண்டாட்டப்படுவான், தன்னுக்குள்ள சேர்த்துப்பான், தானா மாத்திப்பான். எப்படி திமிர ஒழிச்ச ஒரு ஐஸ் கட்டி தண்ணியா மாறிடுமோ, எப்படி திமிர ஒழிச்ச ஒரு தண்ணி ஆவியா மாறிடுமோ, அந்த மாதிரி மனுஷன் தன் திமிர ஒழிக்க ஆணவம் இல்லாம போக போக ரொம்ப இயல்பா மாற பிரிவு இல்லாம ஆகிடும். இல்லையே, நான் சரின்னு செய்யற ஒருத்தர் தானே இருக்கிறாங்க. யாருமே அப்படி இல்லையே, திமிரோட தானே வாழ்றாங்க. பாக்குறேன் நானே. அவங்க ஒருத்தர் கூட என்ன கூட பேசும்போது ஆபத்து. நிறைய பேர் என்னோட நெருங்கி பேசி பிரிஞ்சு போறவங்களா யாருன்னா, அவங்க திமிர அவங்களுக்கு சொன்ன உடனே ஒரு மாதிரி தாங்க முடியாது. குற்றவாளிகளாவே இருக்கிறீங்களே, இது மாதிரி செய்றீங்களே, இது மாதிரி செய்றீங்களேன்னு அவங்களுக்கு எடுத்து சொன்னா அன்பா இருந்தாலும் எவ்வளவு அன்பா அவங்க சொல்றான்னு புரியுது இல்லை. வெறுப்பாயிடுறாங்களே, சந்தோஷமா ஆகலையே. அதனால கடவுள் கிட்ட போய் இறைவா எனக்கு பிரிவி வானான்னு, அது இப்பதானே சொன்ன, வேண்டுதலே இல்லையே. பிறவி வானான்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா இறைவனே கதின்னு இருக்கும், கடவுளே கதின்னு இருக்கும். சூன்யத்தை பார்க்காம சாவறதுல இருக்கணும், சூன்யத்தை பார்த்துட்டு வாடுறதுன்னு பார்க்கணும். சூன்யத்தை பார்க்கறதுக்கு நல்லா செய்யணும்னா சந்தோஷமா இருக்கணும். யாருக்குன்னா பித்தியா இருக்கு, யாரை பார்த்தாலும் நல்லா இருக்கணும்னு நினைக்கணும். யாருன்னா பார்த்தா வாடி நின்று கூடாது. ஆமா, யாரோ ஒருத்தர் சரியில்லை அப்படின்னா, யாரோ ஒரு கைம்பெண் பாக்குறீங்க, விதவையா இருக்கிறாங்க, நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்க, கல்யாணம் பண்ணிங்க. விதவை தான் கல்யாணம் பண்ணல, எத்தனையோ பெண்களுக்கு கல்யாணம் பண்ணினீங்கன்னாவே முதல் ஆள் நீங்க வெற்றி தான். நான் ஒரு ஆண் ஆயிட்டேன், ஒரு பெண் ஆயிட்டேன், இன்னொரு ஆணுக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்குறேன், ஒரு சந்தர்ப்பம் கொடுக்குறேன், ஒரு பிள்ளை பெற்று தரீங்கன்னாவே நீங்க பித்தியாருக்கு உதவி செய்யற ஒரு மாநிலத்துக்கு வந்துருக்கீங்க தான். கல்யாணம் பண்ணி பிள்ளைய பெற்று அது சம்பாதிச்சு அதுங்களை வாழ வச்சு கொண்டாடுறது எவ்வளவு பெரிய சந்தோஷம் இல்ல. இல்லறவாசியா மாறிட்டுங்க. எந்த சாமியார் கோயிலும் தூக்கி விசிறடிங்க, அது இதுன்னு சொல்றதெல்லாம் வச்சுக்காதீங்க. விபூதி சந்தனம் பொட்டெல்லாம் கொடுக்கறது, மந்திரம் பண்றது, முசல் கொடுக்கறது வேலையெல்லாம் விட்டுருங்க. வாழ்க்கையை கொண்டாடுங்க, நல்லா இருங்க, நிறைய சம்பாதிங்க, 4 பேருக்கு உதவியா இருங்க. ஆட்டோமேட்டிக்கா பிரிவு இல்லாம ஆயிடுங்க. எந்த ஒரு வேலை நல்ல வேலையா செய்யுங்க. செருப்பு தைக்கிறவங்க கூட இருங்க, முடி வெட்டுறவங்க கூட இருங்க, ஐடி கம்பெனில வேலை, எங்கன்னா வேலை செய்யுங்க, பணம் சம்பாதிங்க, வசதியா இருங்க, கொண்டாட்டமா இருங்க, பொண்டாட்டி பிள்ளைங்களோட சந்தோஷமா இருங்க.
நல்லா வாழுங்க, நல்ல தண்ணி நல்ல துணிமணி எல்லாம் போட்டு பாருங்க, நல்ல விதவிதமான சாப்பாடுலாம் சாப்பிட்டு பாருங்க, வாழ்ந்துருங்க. இது மனுஷன்னா இவ்வளவு வாழ்வோம் போல அப்படின்னு உங்களுக்கே திருப்தி ஆகும். அந்த திருப்தி தான் பிறவி இல்லாத நிலை. அதெல்லாம் சொல்லி வச்சிருப்பாங்க. இவரு எல்லாரும் எல்லாம் சட்டையெல்லாம் முடிஞ்சிட்டு பேருக்கு பாஞ்சாலி தசரதர் இது தர்மர், பாஞ்சாலி தர்மர் நாய் மட்டும் போய்கிறாங்க. நாய் மேல இறக்கப்பட்டு திரும்பிக்கிறாங்க போல. பாஞ்சாலி மட்டும் தான் கம்மன் போயிட்டு இருக்கிறாங்க. இன்னொருத்தரை காப்பாற்றுற திமிரு இல்லை. இங்க காப்பாத்துறது வேற, நன்றியோட இருக்கு. வாழும்போது வாழணும். நாய்க்கு சோறு போடும்போது சோறு போடணும், போகும்போது கம்மன் போகணும் தானே. அப்ப நீங்க வாழ்ந்து கொண்டாட்டமா இருங்க. இப்போ என்னெல்லாம் பார்த்து நிறைய பேர் ஆச்சரியப்படுவாங்க. அவங்கள கூட பேசும்போது அவ்வளவு நெருக்கமா இருப்போம், விட்டு வந்தா அவங்களுக்கு திரும்ப பார்க்காத இருந்தா பேசினாலும் உண்மைதானான்ற மாதிரி இருக்கும் அவங்களுக்கு. நான் ஒரு இடத்துல வச்சுக்கிறேன், திரும்ப வாய்ப்பு வச்சா பேச போறேன். இதே வேலையை வச்சுக்க முடியாதுல்ல. எனக்கு ஒரு 500 பேர் தெரியும், 500 பேருக்கும் பேசிக்க முடியாது. என்னால சாத்தியம் இல்லை. எப்பப்போ யாராவது கூட பேசணும் அப்பப்போ பேசிக்கிறேன். யாரெல்லாம் என்ன கூட பேசுறாங்களோ யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்களோ அது அவங்க சந்தர்ப்பம் தானே. நான் அவங்க கூட வந்து அவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கலன்னா அது அவங்க விஷயம் தானே. என்னை பயன்படுத்திக்க வேண்டியது தானே, அவ்வளவுதான். நான் எடுப்பார் கைப்பில்லை. போனா அவங்க என்ன கொஞ்சிக்கிறாங்க, கொலாவிக்கிறாங்க, சந்தோஷமா வந்துக்கிறாங்க, புரிஞ்சு வச்சுப்பாங்க. திரும்பவும் இந்த மாதிரி கேள்வி வேணும். பிறவி முடியணும்னு வேண்டக்கூடாது. கடவுளே உனக்கு கொடுத்துருவோம். திருப்தி ஆயிட்டேன்னு சொல்லுங்க. ஐயா நான் ரொம்ப திருப்தி ஆயிட்டேன், சந்தோஷமாயிட்டேன், கொண்டாட்டமாயிட்டேன், மகிழ்ச்சி ஆயிட்டேன். உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்றேன். ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்ல போட்டு வச்சுக்கிறேன். ஹாப்பி லைஃப் கோர்ஸ். நீங்க மெம்பர் ஆனீங்கன்னா ஆனந்த வாழ்வு கோர்ஸ் நேரடியா நீங்க யூடியூப்ல பார்க்கலாம். ஃபேமிலியா டிவில போட்டு என்ன பண்ணலாம், எல்லாரும் ஃபேமிலியா போட்டு பார்க்கலாம். ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, 5 பேர் 6 பேர் என்ன பண்ணலாம், நீங்க அதை பார்க்கலாம். வாய்ப்பு பயன்படுத்திக்கப்பா. இறைவை உணர்வோம், இன்பத்தில் கிடைப்போம். குருசில யோகிய நாடு உன்னை நீ கொண்டாடு. கொண்டாட்டம் உனது பிறப்புரிமை. மனம் மறப்போம், மனிதம் வளர்ப்போம். நல்லா இருங்க, சிறப்பா இருங்க, கொண்டாட்டமா இருங்க. உங்களை நீங்க மதிப்பு மிகுந்தவரா மாத்துறது உங்க கையில தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.